சிங்கப்பூர்ல இருந்து முகமது அசாருதீன்கிறவர் கேட்கிறார், எந்த தொழுகையில் என்ன சூறா ஓதலாம்? தொழுகையில உங்களுக்கு என்ன ஏழுமோ அதை ஓதுங்க. அல்ஹம்து சூரா மஸ்ட் ஓதிடணும். அதுக்கப்புறம் ஓதுவதாக இருந்தால் என்ன சூறா தெரியுமோ, என்ன வசனம் தெரியுமோ, ஒரு சூறாவை திருப்பி திருப்பி கூட ஓதிக்கலாம். அந்த குர்ஆன்ல ஈன்றதை ஓதுங்கள் என்பதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்டதை ஓதுனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜும்மா வந்துருச்சுன்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாளுடைய ஃபஜ்ர் தொழுகையில அலிஃப் லாம் மீம் சஜிதான்னு சொல்லக்கூடிய அந்த சூறாவையும் ஹல் அத்தார் அல் இன்சான்ங்கிற சூறாவையும் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கன்னு புகாரில 891 ஹதீஸா இருக்கிறது. இது மாதிரி உள்ளது அப்படி பயன்படுத்திக்கிறங்க. தெரியும்டா, தெரியாட்டி இந்த சூறா ஓதிட்டு போங்க. அதே மாதிரி ஜும்மாவில் ஓதுறதா இருந்தால் என்ன ஓதணும்? இதா ஜாக்கல் முனாஃபிகூன் அப்படிங்கிற சூறாவையும் சூரத்துல் ஜும்மாவையும் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க அப்படின்றது முஸ்லீம்ல இருக்கிறது. அதே மாதிரி சப்பி இஸ்மா ஹல்லத்தாக்க அந்த சூறா ஓதுவார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அப்படிங்கிறதும் இருக்கிறது. பெருநாளைக்கு அதை ஓதுவார்கள் இருக்கிறது. இப்படி குறிப்பிட்டதை ஓதுவது வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஓதிட்டு போங்க. அப்படி இல்லாத இடங்கள்ல எல்லாம் நீங்க எந்த சூறா ஓதுனாலும் ஓதிக்கலாம். இதைத்தான் ஓதணும், இதைத்தான் ஓதக்கூடாதுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும்